வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லா வகையான சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்ற மாதிரியான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் 3 வாழைக்காவை எடுத்து அது ஒரு பாதி அளவுக்கு வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கிறேன். ரொம்ப முழுசாகவும் வேகக்கூடாது, குழன்னு வெந்துடக்கூடாது. அப்போ உடஞ்சி போய்டும் நம்ம வறுக்கிறப்ப. இது ஆறுனதுக்கப்புறமா இதில் இருக்கிற தோலை இந்த மாதிரி உரிச்சிங்கனாலே ஈஸியாக வந்துடும் நமக்கு. இப்போ எல்லாத்தையும் உரித்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மொத்தமாகவே ரொம்ப மெல்லிஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா வெந்ததுக்கு அதுக்கும் நம்ம கிளறப்ப உடஞ்சிடும். கொஞ்சம் பெருசாக சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மேரினேஷனுக்கு நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன், தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கணும், அது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு மசாலாவை அதில் கோட்டிங் நல்லா வச்சுக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எலும்பிச்சம்பழ சாறு சேர்த்துட்டு இப்போ வேக வச்ச வாழைக்காவை இதில் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதிலேயே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம டவா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனோ இல்லை தோசைக்கல்லில் கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம். தோசைக்கல்லில் போடுறப்ப கொஞ்சம் ஆயில் அதிகமாக எடுக்கும், அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம எல்லாமே ஷாலோ ஃப்ரை 2 சைடும் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலைகள் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு வாசனை அந்த வாழைக்காய் வறுவலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு கிறிஸ்பி டெக்ஸ்சர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விருப்பப்படுற அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப பொடியாக நறுக்கின கருவேப்பிலைகள் ஃப்ரெஷ்ஷாக தூவி நான் இறக்கிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.